யாருமே இல்லை என்கிற சூழ்நிலை வாழ்க்கையில் வந்தாலும் இயேசு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறாருங்கிற மறந்துடாதீங்க. அரணான கோட்டையாக இருக்கிறாரா? அன்பு உறவுகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. யோவேல் 3:16 கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார். அன்பு உறவுகளே, தம்முடைய சனமாகிய நமக்கு, அவருடைய சனமாகிய உங்களுக்கு, எனக்கு அவர் என்னவா இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறாரா? அரணான கோட்டையா இருக்கிறாரா? இந்த வேளையில கூட ஏதோ ஒரு வியாதியில நீங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு ஆபத்து சூழ்ந்த சூழலில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். யாரும் இல்லையே, உதவுவதற்கு யாரும் இல்லையே, ஒத்தாசை செய்வதற்கு யாரும் இல்லையே, கூப்பிட்டும் யாரும் வரவில்லையே. நான் இறங்கி போனேன், நான் ஓடி ஓடி உதவி செஞ்சேன், ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்த போது நான் உதவி செய்த நபர்களை அழைத்தும் என்னிடத்தில் வரவில்லை என்று கவலையோடு இருக்கிறீர்களோ? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன், அரணான கோட்டையா இருக்கிறேன். கண்ணீரை தொடச்சிடுங்க, சந்தோஷப்படுங்க, கவலைப்படாதீங்க, துக்கம் நீங்குகிறது.